கொஞ்சம் தித்திப்பாக தான் இருக்கும். ஸோ சர்க்கரையை உங்களுக்கு தேவையான அளவு போல் சேர்த்துட்டு, இப்போ நான் இதில் மாம்பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஓரளவு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த மாம்பழத்தையும் இந்த ரவை ஃபுல்லாக கிளறி விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இது கூட நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அப்படியே பரட்டி விட்டுட்டு, கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துட்டு, நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேஷ்யூவையும் அந்த ரைசின்ஸையும் இதில் போட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நமக்கு ரொம்ப டேஸ்ட்டான மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. டாப்பிங்ஸ்க்கு உங்கள் விருப்பம் தான். நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா ஏதாவது நட்ஸ் பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.